ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேப்லெட், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு, அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வாய் வழியாக அண்ட் வெஜினா வழியாகவும் வைக்க சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் எப்படி அந்த வெஜினலில் வைக்கணும், அதோட யூசஸ், இதை பற்றி தான் நம்ம கிளியராக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரெண்டில் எந்த இது பெஸ்ட்டாக இருக்கும், எது போடணும், எந்த மாதிரி டேப்லெட் போட்டால் கரு தங்கும், வஜைனா வழியாக எப்படி வைக்கணும், அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில் எப்படி இன்சர்ட் பண்ணணும், அதோட வீடியோ கிளிப்பும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் ஏன் கொடுக்குறாங்க, போடலைன்னா ப்ராப்ளம் வருமா, ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். ஓகே, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் சஸ்டெயின் இருக்கும், டுஃபஸ்டோன் இருக்கும், டைட்ரோஜிஸ்ட்ரான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். ஸோ இதுதான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. பேசிக்காக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சஸ்டெயின் தான் நிறைய பேருக்கு கொடுப்போம். இது டேப்லெட்டாக இருக்கும், ஜெல்லாக இருக்கும், இன்ஜெக்ஷனாக இருக்கும், அதே மாதிரி வஜைனால வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான், நம்ம உடம்புல பிரெயின் மூலிமா ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகி இது சுரக்கும். ஸோ இதோட பற்றாக்குறை இல்லை இதோட தேவை அதிகமாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படிங்கும்போது இதை நம்ம வெளி மூலயமா இருந்து நம்ம கொடுக்கும். அதாவது டேப்லெட்டாவோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ ஏதோ ஒரு மூலயமா நமக்கு வெளியே இருந்து கொடுப்பாங்க இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் நம்மளோட உடம்புல இந்த மாதிரி கொடுக்கும்போது டேப்லெட்டாக நல்லாவே ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அதிகமாகும். ஸோ அந்த டேப்லெட்டோட வேலை ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை டைரெக்டாக உடம்புக்கு கொடுக்கும். ஸோ உடம்புல பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸில் ஓவலேஷனுக்கு முன்னாடி ஓவலேஷனுக்கு பின்னாடி, அதாவது 2 பகுதியாக இருக்கும். பீரியட்ஸுக்கு என்னென்னா இப்போ தான் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ், அடுத்து செகண்ட் 15 டேஸ் இருக்கும். ஸோ இந்த முதல் 15 நாள், ரெண்டாவது 15 நாள் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனும், செகண்டில் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனும் நமக்கு தேவைப்படும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் சுழற்சி. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன், செகண்ட் என்னென்னா ப்ரொஜெஸ்ட்ரான். இது 2 ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நிறைய பேர் சீட் சைக்கிளிங் டாக்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் சொல்கிறது சீட் சைக்கிளிங் சாப்பிடுங்க, நமக்கு மாதவிடாய் அதாவது பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் அப்படின்றது சொல்கிறது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு 15 டேஸ் 2 சீட்ஸும் ஈஸ்ட்ரோஜனுக்காக, ரெண்டாவது செகண்ட் 15 டேஸ் 2 சீட்ஸ் சாப்பிட சொல்லுவோம். அது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலுக்கு அதிகப்படுத்துறதுக்காக சொல்கிறது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு கரு பதிஞ்சிருச்சு உருவாயிருச்சு அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக பீரியட்ஸ் வராமறதுக்கு இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ கரு தங்க வைக்கிறதுக்காக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நமக்கு ஓவலேஷன் ஆஃப்டர் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுக்குறது. ஸோ அதனால் ப்ரொஜெஸ்ட்ரான் கரு தங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ப்ரெக்னென்சி நிறைய பேருக்கு டிலே ஆகிறதுக்கு காரணமே ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலும் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் ரெண்டுமே தேவையான அளவு கம்மியாக இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறனால தான் நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால் நமக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது. ஸோ ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சியில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் இந்த டேப்லெட் தருவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெக்னென்சிக்காக தான் இந்த டேப்லெட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் போடலாம். ஸோ டேரெக்டாக டேப்லெட்டாக தராங்க, எனக்கே இந்த டேப்லெட் தராங்க, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்குது இல்லை அப்படின்னாலுமே உங்களோட லெவல் ப்ளட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 100 mg இருக்குது, 200 இருக்குது, 400 இருக்குது. ஸோ உங்களோட ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் இந்த டேப்லெட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் போடலாம், பயப்பட வேணாம். ஸோ இப்போ ஐவிஐ பண்ணுறீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐவிஎஃப், இது எல்லாத்துக்குமே தேவையான அளவு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது பண்ணியிருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வேலையே என்னென்னா இந்த ப்ரெக்னென்சி என்னென்னா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் கருமுட்டை வெடிக்கிறது கண்டிப்பாக டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓவலேட் ஆக போகுது, 15 நாள் ஆயிடுச்சு, அந்த 14வது நாள்லேருந்து 14 to 16 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, கருமுட்டை வெடிக்க போகுது அப்படின்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 100% வந்து தெரிஞ்சிடும், சொல்லிவிடுவாங்க வெடிக்க போகுது அப்படின்னு டாக்டர்ஸு. ஸோ அந்த வெடிக்கும் போது நீங்கள் அந்த 2 நாள் சேர்ந்துருங்க, கண்டிப்பாக கான்டாக்டில் இருங்க, இன்டர்கோர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவை. அதுக்கு தான் ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த ஹார்மோன் வந்து டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் 10 டேஸ் கொடுப்பாங்க, 15 டேஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அப்போ தான் கொடுப்பாங்க. ஓகே, டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாய் வழியாக போடுறதுக்கு டேப்லெட்டாக கொடுப்பாங்க, வஜினலில் வைக்கிறதுக்கு ஓவல் ஷேப்பில் கொடுப்பாங்க. ஸோ 2 டைப் இருக்குது, எது தேவையோ அது கொடுப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா வஜினலில் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்க அப்படின்ற வீடியோ வந்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா சோப் போட்டு க்ளீன் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா படுத்து காலை 2யும் நல்லா வச்சு வச்சுக்கோங்க. இந்த டேப்லெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலை எடுத்து கரெக்டாக வந்து என்னென்னா அந்த வஜினல் பார்ட்டு நல்லா அந்த ஹோலில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணணும், உள்ளே வந்து போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸில் 30 மினிட்ஸாவது நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா வந்து என்னென்னா ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கோங்க, கால் மேலே காலை போட்டு கூட படுத்துக்கோங்க. இந்த வஜைனால வைக்கிறது நல்லதா இல்லை வாய் வழியாக போடணுமா, 2மே நல்லது தானா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வஜைனால ஏன் வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக வந்து இது வஜைனால வைக்கும்போது நல்லாவே வந்து என்னென்னா எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். எது வந்து பெட்டர் அப்படின்றதே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அவங்க டாக்டர் வந்து எப்படி ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி வந்து என்னென்னா போடுங்க. உங்களுக்கு எது பெட்டர்னு டாக்டருக்கு தெரியும். டேப்லெட் போடுறதுனால என்ன ஆகும்னா பீரியட் ஆகாமல் தங்க வைக்கும், கரு நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஒருவேளை வந்து இப்போ கரு உருவாகலை, அதாவது பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த டேப்லெட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ 2க்குமே ஹெல்ப் பண்ணும். கரு தங்கறதுக்கும் பேபி ஃபார்ம் ஆனால் ஸ்ட்ராங் பண்ணும், அதே மாதிரி அது வந்து பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா பீரியட்ஸுக்கு அதை வந்து கார்பஸ் லூட்டேத்தை பீரியட்ஸாக வர வைக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் பேபி இல்லை அப்படின்னாலுமே கொடுப்பாங்க. அதாவது இப்போ மேரேஜ் ஆகலை அப்படின்ற போகிற பெண்களுக்கும் வந்து என்னென்னா டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் கொடுப்பாங்க. இது வந்து நேச்சுரலாகவே வந்து நமக்கு எள்ளு அதிகமாக இருக்குது. ஸோ எள்ளு உருண்டை இல்லை அப்படியே எள்ளு கருப்பட்டி போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம். நிறைய பேருக்கு இந்த டேப்லெட் வஜைனால வைக்கும்போது வெளியே வந்துடுமோ, அதாவது வந்து என்னென்னா வெள்ளையாக வெளியே வருது அப்படின்லாம் டவுட் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா பயப்பட வேணாம். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வெளியே வரும், வெள்ளையாக இருக்கும், வெளியே வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், டேப்லெட் வெள்ளையாக வெளியே வந்துருச்சு, ஸோ உள்ளே அப்சார்ப் ஆகியிருக்கான்னு தெரில, பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நீங்கள் வஜைனாவில் வந்து நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க, உள்ளே வைக்கணும். இந்த வீடியோலலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க, பயப்பட வேணாம். வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, இது கண்டிப்பாக அப்சார்ப் ஆகிடும். இது நேச்சுரலாகவே அப்படி தான் வந்து கரையிற தன்மை, அங்கே இருக்கிற அந்த திசுக்கள், அந்த செல்லு, அந்த தோல் எல்லாமே அப்சார்ப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ இப்போ வந்து இந்த டேப்லெட் முடிஞ்சோன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உடனே வந்து என்னென்னா டெஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து என்னென்னா பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு பீரியட்ஸு டேட்டு தெரியும், அதோட டேட்டு அடுத்த டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து என்னென்னா இடையிலேயே ப்ரெக்னென்சி செக் பண்ண வேணாம், லாஸ்ட்டு பீரியட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ்னு வந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு பீரியட் லேட்டு வந்து என்னென்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாருங்கள். ஸோ அதே மாதிரி முக்கியமாக அந்த டேப்லெட் ஸ்கிப் பண்ணாமல் போடணும். 1 நாள் 2 நாள் விட்டால் கூட அந்த லேயரில் அது ஸ்ட்ராங் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து டேப்லெட் மிஸ் ஆகாமல் போடுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக அந்த வர்ஜினால டேப்லெட் வச்சு உடனே எழுந்திரிச்சு வேலை செய்கிறது, நடக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட்டு படுக்கும்போது அதை வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். இன்ஜெக்ஷன் போடுவாங்க சில பேருக்கு, அது ஆயில் இன்ஜெக்ஷனாக இருக்கும், நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இல்லை ஐஸ் பேக் வைங்க, ஐஸ் ஒத்தடம் கொடுங்க, ரொம்ப வலிக்கும். ஸோ ஐஸ் ஒத்தடம் வந்து வச்சு எடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த டேப்லெட்லாம் போடுறீங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சீட் சைக்கிளிங், எள்ளு சாப்பிட்றது இதெல்லாம் வேணாம். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு போதும். ஸோ அதை எடுக்கும்போது இன்னும் ரொம்ப அதிகமாகும், ஸோ ஹைப்பர் ஆகும். ஸோ அதனால் வந்து எடுக்க வேணாம். அதே மாதிரி அந்த டேப்லெட் வைக்கும்போது உங்களுக்கு அரிக்குது, இச்சிங்காக இருக்குது, ப்ரைவேட் பார்ட்ஸ் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா டாக்டர் உடனே பாருங்கள். அப்புறம் நல்லா வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லெட்லாம் வச்சு குளிக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நல்லா ஃபுட் எடுக்கணும், நல்லா வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து காய்கறி, கீரை, முட்டை, நான்வெஜ் எதாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக இருங்க. நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, கண்டிப்பாக பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த டேப்லெட் பற்றி ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் போடுங்க, நான் வந்து போஸ்ட் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.